காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமையன்று கனமழை பெய்யும். தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். தொடர் கனமழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 50,000 கன அடியாக உயர்வு. வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 45,000 கன அடியாக உயர்வு. 16 கண் மதகுகள் வழியாக 22,700 கன அடி நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் வைகை அணை, சாத்தனூர் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. வைகை ஆற்றின் 2 கரைகளையும் தொட்டவாறு ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். கர்நாடகாவிலிருந்து கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன நுரை. மன்னார்குடியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக விவசாயிகள் வேதனை. விருத்தாச்சலத்தில் அரசு சேமிப்பு கிடங்கில் லாரியிலிருந்து இறக்கி வைக்கப்படாததால் மழையில் நனைந்து முளைத்த நெல் மூட்டைகள். விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை தமிழக அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் கே. பழனிசாமி வலியுறுத்தல். பொய்கள் மூலம் விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்யும் பழனிசாமியின் எண்ணம் ஈடேறாது. நெல் கொள்முதல் செய்யவில்லை என்று விவசாயிகள் யாரும் புகார் அளிக்கவில்லை என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. இந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. நெல்லின் ஈரப்பதம் 22% தளர்த்தப்படுமா? தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று 3 குழுக்களை அமைத்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்ள திட்டம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. தூய்மை பணி
பணியாளர்களுக்கு 3 வேளைகளும் கட்டணமில்லா உணவு வழங்க தமிழக அரசு அரசாணை. முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்த 186 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அதிமுகவை ஒன்றிணைக்க தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. பத்து நாட்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். 1 மாதமோ 1.5 மாதமோ எடுத்துக்கலாம். தெளிவா நீங்க பாருங்க. கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பவும் ஆணை. இசையமைப்பாளர் சபேஷ் உடல் நலக்குறைவால் காலமானார். சகோதரரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய இசையமைப்பாளர் தேவா. மலேசியாவில் நடைபெறும் ஆசியான் மாநாட்டில் காணொலி முறையில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. டிரம்பை சந்திக்க வேண்டிய நெருக்கடி வரும் என்பதால் இம்முடிவு என காங்கிரஸ் விமர்சனம். பீகாரில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு. விகாஷீல் கட்சியின் தலைவர் முகேஷ் சகானி துணை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பு. इस चुनाव में अगले मुख्यमंत्री चेहरे के रूप में तेजस्वी यादव जी को हम लोग सपोर्ट करते हैं. ரஷ்ய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்த தடையால் எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டிய நெருக்கடியில் இந்தியா. வேறு நாடுகளில் இருந்து அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல். வாட்டிகன் நகருக்கு சென்ற மன்னர் சார்லஸ் போப் 14ஆம் லியோவுடன் சந்திப்பு. புகழ்பெற்ற சிஸ்டைன் தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் இருவரும் கூட்டாக பங்கேற்பு. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world. அடிலைட் ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தோல்வி. 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது ஆஸ்திரேலியா. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்துக்கு 341 ரன்களை இலக்காக நிர்ணயித்த இந்திய அணி. ஸ்மிருதி மந்தனா, பிரத்திகா ராவல் சதமடித்து அசத்தல். கோவையில் டியூட் படக்குழு பங்கேற்ற கல்லூரி நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் செல்ஃபி எடுக்க முற்பட்ட போது முண்டியடித்துக் கொண்டு கீழே விழுந்த மாணவர்கள். தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 92,000க்கு விற்பனை. 1 கிராம் 11,500 குறைந்தது. ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.